ஓம இந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்த இடம்பிரை போலுமைத்தனை நந்தி மகந்தனை ஞானக்கொள் இந்தனை புந்தியில் வைத்தடி போற்றி செய்கின்றோம். காஸ்மோவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று சங்கடகர சதுர்த்தி விரத நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மலேசியா கோலாலம்பூர் கம்பங் பாண்டான் ஸ்ரீ சுந்தர விநாயக பெருமான் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். இன்று காலை 11:51 வரை திருதியை திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ளது. இன்று இரவு 11:49 வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:08 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ளது. இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும் மாலை 3:30 முதல் 4:30 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே, சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வாய் வார்த்தைகள்ல கவனமா இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் கேர்ஃபுல்லா கான்சன்ட்ரேஷனோட படிக்க வேண்டிய நாள். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வியாபாரிகள் கராராக இருக்கணும். கடன் விஷயத்தில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் கலீக்ஸோட சக பணியாளர்களுடன் விவாதம் பண்ணுறது, வாக்குவாதம் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய நாள். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு. வாராகியம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷப ராசி என்பர்களே, மனசுல உள்ளதை வெளியில சொல்லுகின்ற நாள். ரொம்ப நாளா மனசுல ஏதாவது போட்டு அப்படியே என்ன பண்ணலாம், இதை எப்படி சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயத்தை எனக்கு எப்படியாவது வெளியில சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பான நாள். காதல் விவகாரங்கள் கைகூடும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவணபவ முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மிதுன ராசி என்பர்களே, ராசிக்குள்ள குரு பகவான் இருக்கிறார். ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கேது உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான திங்கிங் உங்களுக்கு வரும். நினைச்சதை பண்ணுங்க. ஜாபை பொறுத்தவரையில் புது முயற்சிகள் நல்லபடியாக நடக்கும். சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், மீடியா சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். வீட்டில் மங்களகாரியங்கள் சுபகாரியங்கள் வர்ற மாதங்களில் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவீங்க. அது சம்பந்தமான விஷயங்களில் நல்ல சகுனம் தென்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கடகராசி என்பர்களே, மனசுல தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாள். ஒரு விஷயத்த நம்ம பண்றோம்னா தைரியம்ங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஒரு சக்சஸ் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுறது வேற விஷயம். அது இருந்தால் தான் காரியத்தில் இறங்க முடியும். மாணவர்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். டிரான்ஸ்போர்ட் டிராவல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இருந்த சில சங்கடங்கள் தீரும் அல்லது குறையும். காதல் விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கவனமாக இருக்கணும்.
தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். அதே மாதிரி குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு. பச்சை குங்குமத்தால ஓம் மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி வழிபடுற விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்குள் கேது பகவான் இருக்கார். அப்பப்போ மனசுல சில சஞ்சலங்கள் வரும், விரக்தி வரும். அதே மாதிரி அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கிறதுனால யாரையும் ஈஸியாக நம்பிடாதீங்க. வியாபாரிகள் பொது முயற்சிகளில் கவனம் தேவை. உத்தியோகத்தை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்ட், நர்ஸாக பணிபுரிகிறவர்கள், லேப் டெக்னீஷியனாக, ஃபார்மசிஸ்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்கிறவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. மாலை நேரத்துக்கு பின்னர் பிரயாணங்கள், பயணங்களில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு, சங்கடம் தீர்க்கும் வழிபாடு, அருகும்புல் சாத்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. புதன் பகவானை ராசிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் நாள். மனம் சோர்வு வேண்டாம், தன்னம்பிக்கையோடு இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதோ ரீசனால வேலையை விட்டுட்டோம், வேற வேலை தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு சில பேருக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாக இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. சினிமா, சின்னத்திரை கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் உங்கள் மேலே இருந்த சில தவறான அபிப்பிராயம் நீங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் அருமையான நாள், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. பிஸ்னஸை பொறுத்தவரை ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், ஸ்போர்ட்ஸ் ஸ்டஃப் நடத்துபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு, துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி அன்பர்களே, சந்திர பகவானால் சில காரியங்கள்ல இருந்த தடைகள் நீங்கும், காரிய பலிதம் உண்டாகும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஆரோக்கியம் மேம்படும். டாக்டராக, சர்ஜனாக இருக்கிறவங்க, ஹெல்த் ஒர்க்கராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும். சில பேருக்கு வாகன யோகம் உண்டு. புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்குறதோ இல்லை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, பழசை கொடுத்துட்டு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல செய்தி சில பேருக்கு வந்து சேரும். உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக நடக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி வழிபடுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்குள் சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை, புது முயற்சிகளில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். ஜாபை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சில தடைகள் வரும், தாமதங்கள் வரும். உயரதிகாரிகள், உங்களோட சுப்பீரியரோட மோதல் வேண்டாம். பிஸ்னஸை பொறுத்தவரை இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அரசு ஊழியர்கள் சில பேருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தந்தை தாயுடன் மோதல் வேண்டாம். சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல சில மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. அதனால ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. கலைஞர்களுக்கு
கிடைக்கிற வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க, பயன்படுத்திக்கிங்க. எனக்கு போட்டியே இல்லை அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருக்காதீங்க. ஐடி ஊழியர்களுக்கும் கால் சென்டர், பிபிஓ, டெலிகாம் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு இருந்த பிரச்சனைகளின் தாக்கம் கொஞ்சம் குறையும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை சில பேருக்கு வரும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில செலவுகள் காத்திருக்கின்றன. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. மிளகு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சனீஸ்வர பகவானை ராசிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, சின்ன சின்ன யோகங்கள் வரக்கூடிய நாள். சந்திர பகவானால சில அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் வந்து சேரும். இந்த பணம் எனக்கு வருமா வராதான்னு நினைச்சிருப்பீங்க. உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி அந்த கொடுத்த பணத்துல ஒரு பர்சன்டேஜ் வர்றதுக்கான வாய்ப்புள்ள நாள். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில், கடல் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. மாணவர்கள், குறிப்பாக மெடிக்கல், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். வேலையில விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்யுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விட வேண்டிய நாள். பாதசனி நடந்துட்டு இருக்கிறதுனால பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொத்துக்கள் வாங்குற போதோ, சொத்தை விற்கிற போதோ, டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும். லீகல் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, லாயராக இருக்கிறவங்களுக்கு, லீகல் ஸ்டூடெண்ட்ஸ், லா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் உயர்வான நாளாக இருக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய சிவனுடைய நாமத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. வியாழ பகவானை ராசியாதிபதியாக கொண்ட மீன ராசி என்பர்களே, ஏற்றம் இறக்கம் உள்ள நாளா இருக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதே மாதிரி பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்துல சில பேருக்கு திடீர் இடமாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மாணவர்களுக்கு படிப்புல கான்சன்ட்ரேஷன் தேவை. சோஷியல் மீடியால ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வுட், மரம் சம்பந்தமான, ஸ்டீல், அயன் சம்பந்தமான, ஸ்கிராப் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சிருக்கிறவங்க, பிரிண்டிங் சொல்யூஷன்ஸ் கொடுப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. நன்றி, வணக்கம்.